हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதேஷ்னா சகீஸ், இன்றைய தினம் நாமாச்சாரியார் ஸ்ரீ ராம்தாஸ் பாபாஜி அவருடைய சரித்திரத்தை ரெண்டாவது பார்ட்டு பார்க்க இருக்கும். இப்போ ராம்தாஸ் பாபாஜி நவ்தீப் தாம் வந்தாச்சு. அப்போ நவ்தீப் தாமில் படே பாபாஜி இப்படி கங்கக்கரை வழியாக போயிண்டு நாம் சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே போயின்னு இருக்கார். பஜ்னிதாய் கௌர் राधे श्याम जप हरे कृष्णा ஹரே ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாம் சங்கீர்த்தன் பண்ணிட்டு நவ்தீப் தாஸ் எல்லாரோடையும் போயிட்டே இருக்கார். மதுர ஸ்வரத்தில் இவர் பாடுறத கேட்கறது இதுதான் முதல் தடவை. உடனே இவர் பின்னாடியே ஓடுறார். இவருக்கு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எதுவுமே தெரியல. வெறும் படே பாபாஜி மட்டும்தான் தன்னுடைய கண் எதிர்க்க தெரிகிறார். ரொம்ப பரவசப்படுறார். உடனே அங்கேயும் இங்கேயும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்குறார். அப்போ பந்து சுந்தர்ஜி அதோ பார் சரண்தாஸ் பாபா அவர் தான் கீர்த்தன் பாடுறார் அப்படின்னு படே பாபாஜியை காண்பிச்சு கொடுக்குற மாதிரி இவருக்கு தோன்றது. 1000 பசுக்கள் நின்றுருந்தாலும் எப்படி கண்ணுக்குட்டி தன்னுடைய தாய் பசுவை சரியாக அடையாளம் கண்டுண்டு துள்ளி குதிச்சு ஓடுமோ அதுபோல் படே பாபாஜியை பார்த்த உடனே மனம் துள்ளுறது. அப்படியே ஓடி போய் சரணத்தில் விழுறார், தரிசனம் பண்ணுறார். ஆஹா, என்னுடைய ஜீவனுடைய லட்சியத்தை நான் இன்றைய தினம் அடைந்து விட்டேனே. குருநாதர் எப்போவுமே பிரதம தரிசனம், அதுலேயே அபார கிருப்பையை அப்படியே கொட்டிட்டார் இவர் மேலே. இந்த பிரதம கட்டாட்சத்துக்கு குருநாதர் பண்ண அந்த பிரதம கட்டாட்சத்துக்கு ஆளாகி அவருக்கு சர்வ திருப்தியும் ஏற்பட்டுடுத்து அந்த க்ஷணமே. உடனே அங்கேயே அப்போவே அந்த நிமிஷமே பந்து சுந்தரும் இவரோட சேர்ந்து தரிசனம் கொடுக்குற மாதிரி இவருக்கு தெரியறது. நான் இன்னும் சம்பாஷணம் 2 பேருக்கும் நடுவில் ஆரம்பிக்கலை. வெறும்னா தரிசனம் மாத்திரேன இவருடைய ஹிருதயத்தில் இப்படி ஒரு பரிவர்த்தனம் ஏற்படுறது. அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் ராதிகா ரஞ்சனுக்கு கண்ணில் மனசில் படே பாபாஜியினுடைய ரூபம், காதில் அவருடைய கீர்த்தன் போயிட்டே இருக்குது. மறுநாளைக்கு என்ன பண்ணுறார், மறுபடியும் அவர் எங்கே சந்தித்தாரோ அந்த இடத்துக்கே போகிறார். இப்போ நவ்தீப் தாஜியை சந்திக்கிறார். அவருடைய பிரேம, அவர் சம்பாஷணம் செய்த விதம் ராதிகா ரஞ்சனை ரொம்ப அப்படியே ஈர்த்துடுறது. அதே சமயத்தில் நவ்தீப் தாஸனுடைய அந்த பிரேமையினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, நவ்தீப் தாஸ் கிட்ட எந்த ஜீவன் வந்தாலும் உடனே பிரேமையை கொட்டி அவ மேலே அவரை எப்படியாவது படே பாபாஜியினுடைய சரணத்தில் எடுத்துன்னு போய் சேர்த்துடுறது தான் நவ்தீப் தாஸனுடைய குறிக்கோளே. உடனே ராதிகா ரஞ்சன் அவருடைய தன்மை, அவருடைய பழகிற விதம், அவர் சம்பாஷணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். உடனே நவ்தீப் தாஸ் சொன்னார், ஏ ராதிகா ரஞ்சன், என்னை பார்த்தே நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே. படே பாபாஜி இன்றைய தினம் நாம பிரச்சாரம் பண்ணுறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கார். நான் வெறும் ஒரு பிந்து தான், ஆனால் என்னுடைய தாதா அவர் பிரேமையினுடைய சிந்துப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சுப சமயத்தில் படே பாபாஜி நவ்தீப் பரிக்கிரமா மறுநாள் போயின்றிருந்த சமயம் ராதிகா ரஞ்சன் அங்கே சேர்றார். உடனே நவ்தீப் தாஸ் படே பாபாஜி காலில் இவரை நமஸ்காரம் பண்ண சொல்கிறார். ராதிகா ரஞ்சனை அவருடைய காலில் சமர்ப்பணம் பண்ணுறார் நவ்தீப் தாஸ். அதே சமயம் படே பாபாஜி, வாப்பா என்னுடைய சகோதரா, அவோ மேர பாயி ராம்தாஸ் அப்படின்னு மதுரமான குரலில் கூப்பிடுறார் ராதிகா ரஞ்சனை பார்த்து. உடனே படே பாபாஜி எழுந்துட்டார் நமஸ்காரம் பண்ணிட்டு. அப்போது படே பாபாஜி பேச தொடங்கினார்.
அவர் சொன்னார், பந்து சுந்தர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சது, அவர் ஒரு மகா பந்துவாக நினைக்கிறேன். ஆனால் நீ எனக்கு கிடைச்சத என்னுடைய சகோதரன் மாதிரி எனக்கு இருக்குது. இன்றைய தினத்திலேருந்து அவருக்கு ராம்தாஸ் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சூட்டுறார். இன்றைய தினத்திலேருந்து ராதிகா ரஞ்சன் ராம்தாஸ் பாபாவா ஆயிட்டார். அப்போ சொல்கிறார், பந்து சுந்தர்ஜி என்னுடைய பந்து, நீ என்னுடைய சகோதரன் பைரவ் சந்திர கோஸ்வாமி அவர் எனக்கு பிதா. அவர் கிடைச்சதும் போதும் நான் ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு குதூகலப்பட்டேன். ஏன்னா அவர் என்னுடைய பிதா துல்லியம். படே பாபாஜிக்கு 12 குரு உண்டு. அதில் பைரவ் சந்திர கோஸ்வாமி ஆத்ம துல்லிய பிதா ஸ்தானம் அவருடைய ஹிருதயத்தில். இப்போ என்ன பண்ணார், படே பாபாஜி சர்வசாதாரணமாக ராம்தாஸ் பாபாவனுடைய தோளில் கை போட்டுண்டார். சரி வா நம்ம பரிக்கிரமாவை தொடங்குவோம் அப்படின்னார். உடனே படே பாபாஜி ராம்பாயியை பார்த்து, பாய் நீ ஏதாவது ஒரு கீர்த்தன் பாட அப்படின்னு சொன்னார். பிரதம கீர்த்தன் ராம்தாஸ் பாபாஜி பாட ஆரம்பித்தார். ஹரி போலோ ரே பாயி, ஹரி போலோ ரே பாயி, ஹரி போலோ ரே பாயி, ஹரி போலோ ரே பாயி, गौरांग गदाधर वसु जानवादिता, जानवादिता गाये वसु, जानवादिता गाये वसु, सीताद्वैत गोसाई वसु जानवादिता, हरि बोलो रे बाई, हरि बोलो रे बाई, गौरांग गदाधर वसु जानवादितारि बोलो रे बाई அப்படின்னு பெரிய பாட்டு கீர்த்தன். இவருடைய கண்டம், இவர் பாடுற விதம், இவருடைய வயசு, இவருடைய பக்தி, இவருடைய பணிவு, அடக்கம் எல்லாத்தையும் படே பாபா பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு இவர் பாடி முடித்த உடனே இவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். பரிக்கிரமா பண்ணின்னு தான் இருக்கார். ஆனால் இந்த பாட்டுக்கு அப்படி உத்தண்ட நிருத்தியம் பண்ணுறாராம். ராம்தாஸ் பாபாவை இழுத்து ஆலிங்கனம் மறுபடியும் பண்ணிக்கிறார், பாடுறார், குதிக்கிறார், நிருத்தியம் பண்ணுறார். இன்றைய தினம் எனக்கு சுப தினம் அப்படின்னு கொண்டாடுறார். கீர்த்தன் பூர்த்தி ஆனதும் படே பாபா மகாராஜ் என்ன பண்ணார், ஒரு ஆத்து வாசலில் போய் உட்கார்ந்துட்டார். ராம்தாஸ் பாபாவை அருகில் அழைச்சார். அவர் அப்படியே மடி மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டார். அவருடைய தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஹரே பாயி ராம்தாஸ், இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப நாம சுகத்தை கொடுத்தப்ப, நிதாயி உனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். உனக்கு பிரேம தனம், அதை உனக்கு ரக்ஷ புரியணும். இந்த பிரேம தனத்தை வச்சுண்டு உத்தரோத்தரம் நீ விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு தன்னுடைய கையை அவருடைய தலையில் வச்சு அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். இவருக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம் பொங்கி வழியிறது. இன்னைக்கு சந்தித்த முதல் நாள், பிரதம தினம், இன்றைக்கே திருஷ்டி கிருப்பா, அதுக்கப்புறமா தர்ஷன கிருப்பா, அதுக்கப்புறமா ஸ்பர்ஷ கிருப்பா, இப்போ என்னடானா பூர்ண ஆசீர்வாத கிருப்பா. இன்னும் எனக்கு என்ன பாக்கி இருக்குது, எல்லாமே கிடச்சிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யனுக்கு குருவிடமிருந்து என்னென்ன கிடைக்கணுமோ அது அத்தனையும் இன்னைக்கு முதல் நாளே இவருக்கு கிடைச்சிடுத்து. முதல்ல இவருடைய சத்சங்கம் அப்படி ஆரம்பித்தது பந்துசுந்தரை வச்சு தான். அதுக்கப்புறமா இன்னைக்கு படே பாபா. உடனே இத்தனை நாள் நீ எங்கப்பா போயிருந்த அப்படின்னு ராம்தாஸ் பாபாட்ட கேட்டார் படே பாபாஜி. ராம்தாஸ் பாபா என்றைக்குமே அசத்தியம் மட்டும் பேசவே மாட்டார். அதுவும் குருமண்ட போய் அசத்தியம் பேச தோணுமா? அப்போது உடனே ராம்தாஸ் பாபா சொன்னார், நான் பந்துசுந்தர்கிட்ட இருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார், சிலாக்கிச்சுண்டார்.
இப்படி அன்னைக்கு சாயங்காலம் ஆனவுடனே பந்து சுந்தர் நேராக கிளம்பி, ராம்தாஸ் பாபா நேராக கிளம்பி பந்து சுந்தர்ண்ட வரார். பந்து சுந்தருக்கும் இவருக்கும் மித்திர பாவம் தானே, ஆனால் வயசில் பெரியவர் அப்படின்ற ஒரு மரியாதை உண்டு. அதே சமயத்தில் குரு நிறைய அவர் விஷயங்களை எடுத்து சொல்கிறதுனால அவர்கிட்ட குரு பாவமும் உண்டு. உடனே பார்த்த உடனே பந்து சுந்தர் ராம்தாஸ் பாபாவை பார்த்து கேட்டார், நீ எங்கே போயிருந்த இன்றைய தினம் அப்படின்னு கேட்டார். உடனே ராம்தாஸ் பாபா சொன்னார், நீங்கள் யாரை தரிசனம் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அந்த படே பாபாவை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொன்னார். உடனே பந்து சுந்தர், அப்போ என்ன நடந்ததுன்றத சொல்லுப்பா அப்படின்னு கேட்டார். உடனே ராம்தாஸ் பாபா சொன்னார், இன்றைய தினம் நான் அவரை சந்திக்கும் போது அவர் நவதி பரிக்கிரமால இருந்தார். நானும் அவரோட சேர்ந்து பரிக்கிரமால கலந்துட்டேன். ஒரு பாட்டு பாட சொல்லி என்னை கேட்டார். நானும் ஒரு கீர்த்தன் பாடினேன். அப்போது அவருடைய ஸ்பர்ஷம் என் மேலே பட்டுது. அப்போது என்னுடைய தேகம் அனுபவித்த அந்த சுகம், அந்த அனுபவம் வர்ணிக்கவே முடியாது. எப்படி பிருந்தாவனத்தில் ராதா மாதவ் தரிசனம் ராதா குண்டத்தில் ஏற்பட்டதோ, அப்போ எனக்கு என்ன அனுபவம் என் உள்ளே ஏற்பட்டதோ அதே சுகம் இன்றைய தினம் படே பாபாஜியினுடைய ஸ்பர்ஷம் பட்டவுடனே நான் உணர்ந்தேன். அந்த சமயமே என்னை நான் இழந்தேன். இருந்தாலும் எல்லார் எதிர்க்கையும் நான் எப்படியோ என்னை சமாளிச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வீட்டு வாசலில் போய் உட்காந்து ஆஸ்வாசப்படுத்திக்கும் போது என்னை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு என் தலையை வருடி என்னை ஆசீர்வாதம் பண்ணார். மறுபடியும் ஹே ராம்பாயி ஹே ராம்பாயின்னு என்னை கூப்பிட்டார். இன்னைக்கு கீர்த்தன் ரொம்ப சுகத்தை கொடுத்தது, அற்புதமாக கீர்த்தன் பாடின அப்படின்னு என்னுடைய தலையை வருடி என்னை ஆசீர்வாதம் பண்ணார். பந்து சுந்தர்ஜி இதெல்லாத்தையும் கேட்ட உடனே ராம்தாஸ் பாபாவை மார்போடு சேர்த்து இழுத்து அணைச்சிண்டார். உடனே படே பாபா ரூபத்தில் சாக்ஷாத் நித்யானந்தர் உன்னோட விளையாடுறார்ப்பா. யார் படே பாபாவுடைய கிருப்பையை அடையிறாளோ உடனே நிதாய் கௌராங்கரனுடைய பரிக்கர் ஆயிடுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பந்து சுந்தர் இப்போ ஒரு ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டார். காரணம், இவர் நாம பிரச்சாரத்துக்காக வேண்டி அவதாரம் பண்ண அவதார புருஷர் அப்படின்றது பந்து சுந்தருக்கு தெரியும். ராம்தாஸ் பாபாவை பற்றி பந்து சுந்தரனுடைய பாவரசம், அவருடைய பாவராஜ்யம், அது ஒரு தனி வழி. படே பாபாஜியினுடைய பாவரசம், அவருடைய பாவராஜ்யம், அது ஒரு பிரத்யேக தனி வழி. ரெண்டத்தையும் ஒரே சமயத்தில் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கடினம். இப்போ பந்து சுந்தர் யோசனை பண்ணார், மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ மான லீலை பண்ணார். நடக்க போகிற விஷயங்கள் மனசுக்கு சங்கடமா இருந்தாலும் ஆனால் நீ துக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் பிரயோகம் பண்ணார். உடனே இவர் யோசிச்சார். ராம்தாஸ் பாபா பந்து சுந்தரனுடைய பரிக்கர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவருடைய சிஷ்யர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் பந்து சுந்தரை பகவத் பாவத்தில் தான் பூஜை பண்ணுவா. பந்து சுந்தருக்குன்னு சில சிஷ்யர்கள் உண்டு. அவள் பழங்கள், துணிமணிகள், என்னவோ அவ கைக்கு இனிப்புகள் அப்படி பிரத்யேகமாக தனியாக எடுத்துன்னு சமர்ப்பணம் பண்ணுவா. அவருக்கு பாத பூஜை பண்ணுவா, ஹாரத்தி எடுப்பா, சாட்சாத்து பகவானுக்கு பண்ற மாதிரி அவரை உட்கார வச்சு சிங்காரம் பண்ணுவா. அப்படியே அவருடைய பரிக்கர்களை அவரை அப்படி தெய்வமா கொண்டாடுவா. ஆனால் ராம்தாஸ் பாபாவுக்கு பந்து சுந்தர் ஒரு மித்திர பாவம் தான், மித்திரனை போல தான் அவரோட பழகுவர். ஒரு தடவை என்ன ஆச்சு, அன்றைய தினம் அவர் இவருடைய பந்து சுந்தரனுடைய அறைக்கு தற்செயலா ஏதோ பேசணுன்றதுக்காக அவருடைய அந்த ரூம்குள்ள இப்படி நுழையிறார். உடனே பந்து சுந்தர்ஜியினுடைய ஒரு சேவக்கு, அவருடைய பேர் சம்பட்டி மகாசை, அவர் ஹரே ராம் எங்க போற அப்படின்னு கேட்டு கையை வச்சு அந்த கதவுல கையை வச்சுட்டு அப்படியே நிறுத்தினார். இல்லை, நான் பந்துவை பார்க்க போறேன் அப்படின்னார். பந்துவா? பந்து இல்லை பிரபு பிரபு அப்படி சொல்லு அப்படின்னார். உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டது. பிரபுவா? என் பந்து எப்போத்துலேருந்து பிரபு ஆனார் அப்படின்னு ஆசியமாக கேட்டார். நீ பந்து பந்து அப்படின்னு மறுபடியும் அவர் பேரை சொல்லாத, பிரபுன்னு சொல்லு. உடனே இவருக்கு கோபம் வந்தது. பிரபுவா அவர் எப்போ ஆனார் அப்படின்னு கேட்டார். உடனே அவர் உனக்கு தெரியாதா,
அவர் சாக்ஷாத் பகவானே தான் அவதாரம் எடுத்து வந்திருக்கார், என்னுடைய பிரபு பந்து சுந்தர்ஜி அப்படின்னார். உடனே ராம்தாஸ் பாபா சொன்னார், என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம், எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்கள்லாம் என்னமோ திடீர்னு அவரை பகவான்னு சொல்றேன். சரி, சிஷ்யர் குருவை பகவான்ற பாவத்துல பார்க்கறதுல தப்பு இல்லை, அப்படி எடுத்துக்கலாம். ஆனா என்ன நீங்க கட்டாயப்படுத்தாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவர் உள்ள போறதுக்கு எத்தனிக்கிறார். உடனே இவா சொன்னா, நீங்க உள்ள போக முடியாது அப்படின்னு ராம்தாஸ் பாபாஜியை தடுத்துட்டார். இவர் நான் பார்த்து தான் ஆவேன், நான் பார்க்கணும் இப்போ அப்படின்னு மறுபடியும் வாதாடுறார். உள்ள இருக்கிற பந்து சுந்தர்ஜி இந்த எல்லா சம்பாஷணையும் கேட்டுட்டு தான் இருக்கார். பந்து சுந்தர் ராம்தாஸ் பாபா மேல ரொம்ப வாத்சல்யம் உடையவர் தான். ஆனா இன்றைய தினம் என்ன அப்படின்னா, ராம்தாஸ் பாபாவை பார்க்காம பந்து சுந்தரால் இருக்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு வாஞ்சா, ஒரு மித்திர பாவம் ரெண்டு பேருக்குமே உண்டு. ஆனால் இன்றைய தினம் எல்லாமே நேர் விபரீதமாக எழுத்து. செம்பட்டி மகாசாய் ராம்தாஸ் அடம் பண்ண பாபா மேலே கோபம் வருது. கழுத்தில் ஓங்கி ஒரு தட்டிட்டார். அப்படியே முன்னே ராம்தாஸ் பாபாஜி மனசில் ரொம்ப துக்கம் ஏற்படுறது. ஏன்னா 17-18 வயசு குழந்தை தானே இவர். இப்படி பந்து சுந்தருடைய சிஷ்யர்கள் துர்விவகாரம் செய்யறதோடு இல்லாமல் கடினமாக கையை வேற ஓங்கினாலேன்னு ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தப்படுறார். ஆனால் மித்திரனாக இருந்துட்டு பந்து சுந்தர் ஒரு வார்த்தை கூட, ஒரு குரல் கூட உள்ளேந்து எனக்கு கொடுக்கலையே, இவ்வளவும் கேட்டு இருந்துட்டு அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தப்படுறார். ஆனால் கடைசியில் என்ன பண்ணார், அவருடைய கையை அப்படி தள்ளினார். ஜபர்தஸ்தாக அப்படியே உள்ளே நுழைஞ்சிட்டார் ராம்தாஸ் பாபா. என்ன பார்க்குறார் உள்ளே நுழைஞ்ச உடனே அப்படின்னு பார்த்தா, உள்ளே போனால் ஒரு பெரிய சிங்காசனம் போடப்பட்டிருக்கு. அதில் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார் பந்து சுந்தர்ஜி. அவருக்கு தலைக்கு மேலே ஒரு பெரிய முக்குட்டம் வச்சிருக்கா, கழுத்தில் நிறைய மாலைகள் போட்டிருக்கா, ஒரு பகவான் மாதிரி உட்கார்ந்துருக்கார் பந்து சுந்தர்ஜி. இவருக்கோ பந்து சுந்தர்கிட்ட மித்திரபாவம் மட்டும்தான். இந்த வேஷபூஷணங்கள்லாம் பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அவர் இப்போ பந்து சுந்தர் கண்ணை திறந்து பார்க்குறார். பந்து சுந்தர்ஜி கேட்டார், என்னப்பா எங்கே வந்த அப்படின்னு கேட்டார். உடனே ராம்தாஸ் பாபா சொன்னார், அது சரி இருக்கட்டும், இதெல்லாம் என்ன வேஷபூஷணங்கள் அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு பந்து சுந்தர்ஜி சொன்னார், நான் ஹரி புருஷ் அப்படின்னு கம்பீரமாக சொன்னார். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மனசு விகாரப்படக்கூடாது, இதெல்லாம் அவதார புருஷர்களுடைய லீலைகள் அப்படின்னு சொல்கிறார் மகாராஜ். அவர் தன்னுடைய வாயால் தன்னையே ஹரி புருஷ் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே ராம்தாஸ் பாபா திக்கிட்டு போகிறார், அதிர்ச்சி அடைகிறார். ஏன்னா இவளுடைய சம்பந்தம் வெறும் மித்திரபாவம் தானே. நீங்கள் ஹரி புருஷராக இருங்கோ, இல்லை சாட்சாத் ஹரியாக இருங்கோ, இல்லை கௌராங்கராக இருங்கோ, இல்லை நித்தாயியாக இருங்கோ, ஆனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மித்திரபாவம், பந்து, சக்கா, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் படப்படன்னு ராம்தாஸ் பாபா. அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பந்து சுந்தர் ஆலிங்கனம் பண்ணிக்கலான்னு போனார். உடனே பந்து சுந்தர் என்ன பாரு, தன் கையால் அவரை அப்படியே தூரத்திலேயே நில்லுன்ற மாதிரி அப்படி சைகை காமிக்கிறார். உடனே ராம்தாஸ்க்கு தூக்கி வாரி போடுறது, மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் ஏற்படுறது. உடனே பந்து சுந்தர் பார்த்தார், ராம்தாஸ் இனிமே பழையபடி பழகிறதெல்லாம் வேலைக்கு உதவாதுப்பா, இனி நான் உன்னிண்ட பழைய மாதிரி பழக முடியாது அப்படின்னு சொன்னார். உடனே ராம்தாஸ் பாபா சொன்னார், உங்கள் சிஷ்யர் சொல்கிறார், எங்களை மாதிரி நீயும் போய் அவரை பூஜை தான் பண்ணணும், அவரை பகவானாக ஆராதிக்கணும், இல்லாட்டா நீ இங்கே தங்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். யார் கழுத்தில் நான் கையை போட்டுண்டு தூங்குவேனோ, நான் அவரை போய் தெய்வமாக இன்றைய தினம் எப்படி பூஜிக்க முடியும், நீங்களே சொல்லுங்கோ. அதனால் என்னாலெல்லாம் உங்களை பூஜைலாம் பண்ண முடியாது. உங்களோட விளையாடிண்டு சகஜமாக இருந்தேன். இன்றைய தினம் திடீர்னு நான் உங்களை தெய்வமாக நினச்சி கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னா அது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படியே மனசில் பட்டதை அப்படியே சொன்னார். இவர் எதிர்பார்க்கல. பந்து சுந்தர் அப்படியே எழுந்துட்டார். ராம்தாஸ் இனிமே நீ இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிண்டே நேராக உள்ளே போனார். கதவை தாளிட்டுன்ட்டார். அரே, ஒரே பிராணன் 2 தேகம்
அப்படிதான ஒரு மித்திர பாவத்தில் இத்தனை நாள் நம்ம பந்து சுந்தரோட பழகிட்டு இருந்தோம். ஒரு நொடியில் என்னை வராதன்னு சொல்லிட்டு கதவை தாளிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கவே முடியல. அப்படியே நிற்கிறார். உடனே அவள் பரிக்கர்கள்லாம் உள்ளே வந்தா. ராம்தாஸ் பாபா அங்கேருந்து வெளியேற்றினா, கதவை இழுத்து சாத்தினா. அதுக்கப்புறம் இவர் ராம்தாஸ் பாபா பந்து சுந்தரை வந்து சந்திக்கவே இல்லை. அப்புறம் இங்கேருந்து கிளம்பி ராம்தாஸ் பாபா இப்போ படே பாபாண்ட போனார். ஏன்னா பந்து சுந்தர் பேசும்போது நல்லா பேசின்னு இருந்த காலத்தில் பல விஷயங்கள் எடுத்து சொல்லுவார். அப்போ சொல்லும்போது ஒரு தடவை அவர் சொன்னது இப்போ ஞாபகத்துக்கு வருது. பந்து சுந்தர்ஜி இது ராம்தாஸ் பாபாவுக்கு சம்சார சமுத்திரத்தில் திக்கு தெரியாமல் அப்படியே இப்படியுமா போயின்னு இருக்கிற ஜீவன்களுக்கு ஒரு கால் அந்த சமுத்திரத்தில் ஒரு நல்ல படகு கிடச்சிடுது அப்படின்னா அதை தவற விடக்கூடாது. அதையே பற்றிண்டு எப்படியாவது கரையேற வழி தேடணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரே. இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறார். சரி, நம்மளுக்கு ஒரு நல்ல படகா இப்போ படே பாபாஜி தான் கிடச்சிருக்கார், அவருடைய கால்களை நாம் பற்றிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பந்து சுந்தரனுடைய ஒரு சிஷ்யர், அவருடைய பேர் வந்து மகாநாம விருத்து பிரம்மச்சாரிஜி அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து அவருடைய புஸ்தகத்தில் பந்து சுந்தர்ஜியினுடைய சரித்திரம் எழுதிட்டு வரும்போது இந்த ராம்தாஸ் பாபாஜியினுடைய விவகாரத்தை பற்றி வர்ற இடத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, ராம்தாஸ் பாபாவை வந்து பந்து சுந்தர்ஜி ஏன் தூரப்படுத்தினார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மகாபிரபு வந்து எப்படி நித்யானந்தரை தூரப்படுத்தினாரோ அதுபோல தான் இதுவும் நடந்தது. மகாபிரபுவுக்கு வந்து கம்பீரா லீலை பண்ணணும், 18 வருஷம் கம்பீரா லீலை பண்ணணும், அதுவும் அங்கே இருந்துண்டு கம்பீராவில் இருந்துட்டு நித்தியம் ஜெகநாத தரிசனம் அப்படி இருக்கணும். அப்படிங்கும்போது ஸ்ரீபாத் நித்யானந்தனை பார்த்துட்டு, நீ இனிமேல் ஜெகநாதபுரி வரவும் கூடாது, இங்கே தங்கவும் கூடாது, நீ இனிமேல் நாம பிரச்சாரம் தான் பண்ணணும், என்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீ அடிக்கடி பூரி ஜெகநாதம் வந்த அப்படின்னா நாம பிரச்சாரம் நின்று போயிடும். அதனால் முதல் ஆக்ஞை நீ இனிமேல் இங்கே வரக்கூடாது, 2வது ஆக்ஞை நீ நாம பிரச்சாரம் பண்ணணும், 3வது ஆக்ஞை நீ கிரகஸ்தாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாரே. அதை இங்கே இந்த இடத்துல எழுதுறாரு. அப்படி சொல்லும்போது நித்யானந்த பிரபு வந்து சொன்னார், நீங்கள் பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல, சின்ன குழந்தை விஷ்ணு பிரியா அவளை தவிக்க விட்டுட்டு நீ கிரகஸ்தாசிரமத்திலேருந்துட்டு நீங்கள் சன்னியாசம் ஸ்வீகரிச்சுட்டு. ஆனால் நித்யானந்தர் சொல்கிறார், ஆனால் நானும் ஜென்மத்திலேருந்தே அவதூத சன்னியாசி, என்ன வந்து நீங்கள் வந்து கிரகஸ்தாசிரமம் ஸ்வீகரணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, நான் விவாகம் பண்ணிட்டு நாம பிரச்சாரமும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன், இனிமேல் பூரி ஜெகநாதம் வந்து என்னை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன், இதெல்லாம் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னார். அதுக்கு மகாபிரபு சொன்னார், நான் வந்து ராதா பிரேமையில் மூழ்கிடுறேன், அப்போது நீ என் கூட இருந்த அப்படின்னா நீ வந்து அனங்க மஞ்சரி பாவத்தில் நீ அந்த மாதிரி மூழ்கிட நேரிடும். அதனால் என்னால் தான் இந்த பாவத்தை வச்சுட்டு என்னால் இப்போ பிரச்சாரம் பண்ண முடியாது, மேலும் நான் கம்பீரா லீலாவில் இருக்கேன். அப்போது இந்த பதித்த ஜீவர்களை எப்படி நம்ம உத்தாரணம் பண்ண முடியும்? நாம பிரச்சாரம் தானே அதிமுக்கியம், அதுவும் இந்த தருணத்தில். அதனால் என்னுடைய ஆக்ஞை, நீ வந்து நாம பிரச்சாரம் பண்ண வேண்டியது, கிரகஸ்தாசிரமம் ஸ்வீகரணம் பண்ண வேண்டியது, இனிமேல் நீ என்னை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம பிரச்சாரம் தான் இப்போ ரொம்ப முக்கியம், அதனால் நீ அதை பண்ணுறதுனால இப்படி கடினமாக சொன்னால் தான் இனிமேல் இவர் வந்து நாம பிரச்சாரத்தில் முழுசாக இறங்கி ஜீவர்களை உத்தாரணம் பண்ணுவார் அப்படின்றதுனால அவர் அப்படி ஆக்னேயிட்டாருன்னு சொல்லிட்டு பிரம்மச்சாரிஜி தன்னுடைய கிரந்தத்தில் குறிப்பிட்டிருக்கார். அதே மாதிரி அதுக்கப்புறமா கௌராங்கரை வந்து நித்யானந்த வந்து சந்திக்கவே இல்லை. கௌராங்க மகாபிரபு லீலா சம்வரணம் ஆன போதும் நித்யானந்தர் வரல. ஆனால் மகாபிரபுவும் நித்யானந்தரும் ஏக பிராணன் 2 தேகம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கா. அப்படி இப்போ பிராணபந்து ராம்தாஸ் தான். ஆனால் இந்த ராம்தாஸ் வந்து
பந்துசுந்தரனுடைய எண்ண பிரகாரம் அவரண்ட இருந்தால் லீலாரசத்தில் தான் முழுகுவர். அப்போது இந்த தாபப்படுறவர்களை, இந்த பாபிகளை, அந்த பதிதர்களை, ஜீவன்களை யார் உத்தாரணம் பண்ண முடியும்? அதனால் தெரிஞ்சே தான் பந்துசுந்தர்ஜி ராம்தாஸ் பாபாவை இனிமே தன்னண்ட வரதை தடுத்தார். அதனால் இது கோபலீலா, மான லீலா செஞ்சு இவரை தள்ளி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மச்சாரிஜி அவருடைய கிரந்தத்தில் எழுதியிருக்கிற அந்த இடத்த இந்த இடத்துல குறிப்பிடுறார் மகாராஜ். அப்போது கிளம்பரிச்ச பந்துசுந்தர்ஜி சொன்ன வார்த்தைகள் இவருக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன அப்படின்னா, என்னண்ட நீ யுகல ரசத்தை தான் அனுபவிச்ச, ஆனால் படே பாபாண்ட போகிற, அதனால் அவரண்ட நீ கௌர் ரசம் உனக்கு பிராப்தி ஆப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கதவை மூடினார். அதனால் அந்த வார்த்தைகளை அப்படியே அசை போட்டுட்டே இருக்கார் மனசில் அடிக்கடி. அதனால் பந்துசுந்தர்ஜி ராம்தாஸ் பாபாவை இந்த ஜகத்தினுடைய உத்தாரணத்துக்காக வந்த மகா அவதார நாமத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்த நாமாச்சாரியர். அதனால் இப்படி ஆலோசனை பண்ணி இவரை தள்ளி வச்சுட்டார். இப்போது படே பாபாஜி கிட்ட சரணாசிரயத்தை வேண்டி ராம்தாஸ் பாபா அவரண்ட போயிட்டார் இல்லையா. படே பாபாஜி மகாராஜ்க்கு ராம்தாஸ் பாபா சங்கீர்த்தன கைங்கரியம் ரொம்ப அற்புதமாக பண்ணுறார் அப்படின்னு இதர சிஷ்யாள்கிட்ட அவரை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசிப்பார். அதே மாதிரி படே பாபாஜி பாபா வேஷத்தில் இருக்கும்போது இந்த ராம்தாஸ் பாபா தவிர வேறு யாருமே அவர் பக்கத்துலேயும் போக முடியாது, அவரை மாதிரி கீர்த்தனம் பண்ணவும் முடியாது. ராம்தாஸ் பாபாஜி கீர்த்தன் பாட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா உடனே நீர்லேருந்து நிலத்துக்கு வந்த மீன் மாதிரி தவிக்க ஆரம்பிச்சிருவார் படே பாபாஜி. இப்போ ராம்தாஸ் பாபா இல்லாமல் படே பாபாவால் எங்கேயும் போகிறதுக்கு அவருக்கு முடியல, அவருக்கு அது பிடிக்கவும் இல்லை. ஒரு செல்ல பிள்ளை மாதிரியே ராம்தாஸ் பாபாவை வச்சுட்டார் படே பாபாஜி. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் படே பாபாஜி ராம்தாஸ் பாபாவை கூப்பிட்டார். அப்பா, இப்படியே இருந்துருந்தால் நம்ம வந்த காரியம் நம்ம பார்க்கணும், அதனால் நீ உடனே கிளம்பி கல்கத்தா போக வேண்டியது, அங்கே போய் நீ நாம பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஆக்னேயிட்டார். இவரா ராம்தாஸ் பாபா இதை எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைய தினம் உடனே அவர் அழ ஆரம்பித்தார். உங்களண்ட என்னை பூரணமாக சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஜெகநாதமோ இல்லை பிருந்தாவனமோ எதுவும் தெரியாது, ஸ்வர்க்கமே ஆனாலும் சரி, நீங்கள் இல்லாத இடம் எனக்கு சூன்யம்தான், மேலும் கல்கத்தாவில் எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்டார். உடனே படே பாபா சொன்னார், கல்கத்தா ஒரு பெரிய ராஜ்தானிப்பா, அங்கே பலதரப்பட்ட மக்கள் வியாபார சம்பந்தமாக கூலி வேலை செய்கிறவா, அப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிற ஊர் அது. ஜனங்கள் வந்துண்டும் போயிண்டும் இருப்பா அந்த ஊரில். அங்கே கீர்த்தன் பண்ணுறதுனால வேறு வேறு ஜாதி, வேறு வேறு கலாச்சாரத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் உன்னுடைய கீர்த்தன் மூலமாக லட்சக்கணக்கான பக்தர்களை நீ கௌர் பக்தர்களாக ஆக்கணும், எல்லாரையும் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுத்தணும். யாரெல்லாம் என்னுடைய ராம்தாஸனுடைய கீர்த்தனத்தை கேட்குறாளோ அவள் வாயில் சதா நித்தாய் கௌராதே ஷியாம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம், நித்தாய் கௌராத் ஷியாம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம், நித்தாய் கௌராதே ஷியாம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம், நித்தாய் கௌராதே ஷியாம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம் அப்படின்னு சதா 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 சொல்லும். அந்த பாக்கியம் பெற்றவர்களாக அவளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு பவர், அது எல்லாமே அந்த பதிதோத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு வந்த உன்னுடைய கையில் தான்ப்பா இருக்குது, அதனால் நீ கல்கத்தா போயே ஆகணும் அப்படின்னு முடித்தார் படே பாபா. உடனே ராம்தாஸ் பாபா சொன்னார், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அதை நினச்சி பார்த்தா கூட என்னால் அதை பொறுக்க என் இருதயம் அதை தாங்கலை. முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் பந்துசுந்தரனுடைய வியோகம், இப்போ நீங்களும் என்னை கிளம்ப சொல்கிறீங்களே, இந்த வியோகம் என்னால் தாழாது அப்படின்னு அழறார். உடனே படே பாபா சொன்னார், நீ குருவுக்கு சுகம் கொடுக்கணும் அப்படி தானே நீ நினைக்கிற, அப்போது சுகம்ன்றது என்ன?
அதுதான் சேவா. சேவான்ற வார்த்தைக்கு அர்த்தமே சுகம் தர்றதுன்னு தான் அர்த்தம். அப்போ யாருமே குருவை பிரியறதுன்றது ரொம்ப கடினமானது தான். ஆனால் கடமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ தனியாக உட்காந்துட்டு தான் சமைச்ச உணவை ஒருத்தன் சாப்பிடுவான் அப்படின்னா அவன் விலங்குக்கு சமானம். 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டாதான் அவன் மனுஷன். அதனால் உன்னண்ட இருக்கிறது என்ன அப்படின்னா நாம தனம், அந்த பிரேம தனம். அதை நீ 10 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு நீயும் நாம சங்கீர்த்தனம் பண்ணாதான் அவளையும் சம்சார கஷ்டத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு தருணமும் அதே சமயத்தில் உன்னுடைய நாம சங்கீர்த்தனமும் ரெண்டுமே பெரும். அதுக்கு நீ பிரயாசப்படணும். அதனால் நீ கல்கத்தாவுக்கு உடனே கிளம்ப வேண்டியது அப்படின்னு ஆக்ஞையிட்டார். உடனே இவர் கேட்டார், கல்கத்தா க்ஷேத்திரம் கூட இல்லையே அப்படின்னார். உடனே படே பாபா சொன்னார், கல்கத்தா ஒரு மிகப்பெரிய ராஜ்தானி. 4 திசையிலேருந்தும் ஜனங்கள் வந்துண்டும் போயிண்டும் இருப்பார். ஆக நீ கல்கத்தாவில் இருந்துட்டு கீர்த்தன் பண்ண அப்படின்னா பலதரப்பட்ட மக்கள் கேட்கும் ஒரு அவகாசம் கிடைக்கும். எனக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கை உண்டுண்ட அப்படின்னா, என்னோட ராம்தாஸ் கீர்த்தன் பண்ணான்னா கேட்பவர்களுடைய நெஞ்சம் உருகும். அப்போ நெஞ்சம் உருகி அவ சிந்தனை பண்ண ஆரம்பிப்பா. அப்போ ஒரு க்ஷணத்தில் ஆக்கர்ஷணம் ஏற்பட்டு உனக்கு பின்னாடி வர ஆரம்பிப்பா. ஆயிரக்கணக்கானவர்களை நீ நிதாய் கௌரனுடைய நாமத்தை சொல்ல வைக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் நீ எனக்கு பண்ணுற சேவா. அதனால தான் நான் உன்னை கல்கத்தாவுக்கு அனுப்புகிறேன். இது லோகோபகாரம், அதனால் நீ இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ராம்தாஸ் பாபா சொன்னார், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் உங்களுடைய சேவாவும் எனக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல எனக்கு பந்து சுந்தர்ஜியினுடைய விரகம், இப்போ உங்களை பிரிகிற விரகம், இப்படி விரகத்துக்கு மேலே விரகம் என்னால் சமாளிக்க முடியல. பந்து சுந்தருடைய வியோகம் ஆனாலும் உங்களுடைய அரவணைப்பில் இருந்தேன்றது எனக்கு உடனே கிடைச்ச ஒரு ஆறுதல். ஆனால் இப்போ உங்களுடைய வியோகம் நீரை விட்டு தரைக்கு வந்த மீனோட கதி தான் என் கதி அப்படின்னு சொல்லி அழுதார். உடனே படே பாபா சொன்னார், நானும் என் குருநாதர் சொல்லி நாம பிரச்சாரத்துக்காக கிளம்பும்போது இப்படி தான் சொல்லி அழுதேன்ப்பா. நீ பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, கலியில் ஜனங்கள் கடந்து தவிக்கிறா, அவளுக்கு முதல்ல நாம ருச்சியை ஊட்டி நிதாய் கௌரோட அவளுக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ராதா மாதவ யுகுலத்தினுடைய பிராப்தியும் அவளை மாதவ யுகுலத்தினுடைய பிராப்திக்கும் அவளை ஆளாக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம். இந்த மானுஷ ஜென்மம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப அரிது. அப்போது எப்போ ஒரு தடவை இந்த மனித ஜென்மா எடுத்து வந்துட்டாலோ இந்த ஜென்மாலேயே அவள் கிருதார்த்தமாக ஆக வேண்டாமா? அவள் ராதா மாதவ இவ்வளோ சரணத்தை அடைய வேண்டாமா? அதுக்கு நாம தானே அவளுக்கு கதி. அதனால் நீ கிளம்புறது தான் உத்தமம் அப்படின்னார். உடனே ராமதாஸ் பாபா சொன்னார், எனக்கு இந்த நாம பிரச்சாரம்லாம் பண்ண தெரியாது, என்னால் முடியுமா அதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னார். உடனே பாபாஜி சொன்னார், நித்யானந்த் மகாபிரபுவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உத்தேசமோ அதை உன்னை வச்சு அவர் முடிச்சுப்பார். அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீ பிரச்சாரம் பண்ண ஆரம்பம் பண்ணு, இது என்னுடைய ஆக்ஞை. அது எல்லாத்தையும் நிதாய் கௌர் பாருப்பா. நாம பிரச்சாரம் பல பேர் பண்ணுறா. ஆனால் இதில் என்ன மகாராஜ் சொல்கிறார் இந்த இடத்துல, படே பாபாஜி மகாராஜ் அவரை சேர்ந்த சிஷ்யர்கள் அவன் பண்ணுற நாம பிரச்சாரத்துக்கும் மற்றவா பண்ணுற நாம பிரச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், படே பாபாஜி மகாராஜ் பிரச்சாரம் கிளிப்பிள்ளை மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிற பிரச்சாரம் கிடையாது. படே பாபா போல பல மகான்கள் தோன்றுவா. அந்த மகான்கள் நாம பிரச்சாரம் பண்ணுறது என்ன அப்படின்னா, அது ராசயுக்த நாம பிரச்சாரம். ராதா மாதவ யுகுல பிராப்தி ஆற வரைக்கும் அந்த குருநாதருக்கு அந்த ஜீவன் மேலே பொறுப்பு உண்டு. அதுவே தான் அந்த நாம பிரச்சாரத்தினுடைய முக்கிய லட்சியமும் ஆகும். அதனால்
குருமார்கள்லாம் பண்ணுற நாம பிரச்சாரம் வந்து பூர்ண நாம பிரச்சாரம் தான். எல்லாருமே ஒரே நாமம் தான், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா தான் சொல்ல போகிறா. எல்லாரும் ஏகாதசி விரதம் பாலனம் பண்ணணும் தான் சொல்லுவா, மகாமந்திர ஜபம் பண்ணணும் தான் சொல்லுவா. ஏன்னா இது வந்து வைஷ்ணவ லட்சணம். ஆனால் கடைசியில் இதெல்லாம் பண்ணுறதுனுடைய உத்தேசம் என்ன? நித்திய பிருந்தாவனம் நித்திய நிக்குஞ்சத்தில் ராதா மாதவ யுகுல சேவா சுகம் பிராப்தி ஆகணும் எல்லாருக்கும், அதுதானே. அதனால் இந்த ராதா தாசி சேவா பிராப்தி ஏற்படணும், மஞ்சரி பாவம் பிராப்தி ஆகணும். அப்படி மஞ்சரியாகி யுகுல சேவா பிராப்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பிரச்சாரம் பண்ணணும். நாம பிரச்சாரம் பண்ணி ஒரு குடிகாரனை கூட வைஷ்ணவனா ஆக்கிடலாம். சாக்கடையில் விழுந்த వ్యక్தியை தூக்கி எதுவரை எடுத்துட்டு போவா அப்படின்னா குரு ராதா மாதவ நிக்குஞ்ச மந்திர் வாசலில் எடுத்துட்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த குருக்கு பொறுப்பு இருக்குது. படே பாபாஜி, அப்புறம் ரஜினி பாபாஜி, இப்படி பாயா பாபாஜி, இவெல்லாம் வந்து சம்சார சாக்கடையில் உழல்ற ஜீவன்களை தூக்கி வெறும் கட்டாட்ச மாத்திரேன அவளை சுத்தம் பண்ணி அந்த ஜீவனுக்கு நாம உபதேசம் பண்ணுறதோடு இல்லாமல் ஏகாதசி விரதபாலனம் நாம ஜபம் இப்படி பல ஆன்மீக விஷயங்களை அவளுக்கு கற்றுக் கொடுக்கறதோடு விட்டுடாமல் ராதா மாதவ் நித்திய நிக்குஞ்சம் வரைக்கும் அந்த ஜீவனை வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கிறா, சேப்பா. குருவனுடைய ஸ்வரூபத்தை புரிய வைப்பார். அப்புறம் அந்த ஜீவனுடைய சொந்த ஸ்வயஸ்வரூபம் அது என்ன அப்படின்றதையும் புரிய வச்சு அவளுக்கு அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி வைக்கிறது தான் பூர்ண நாம பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி முடித்தார். மறுநாள் காலையில் கிளம்பி ராம்தாஸ் பாபா இவரெண்ட விடை பெற்றுண்டு கல்கத்தா போகிறார். அந்த சமயத்தில் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிவினெல்லாம் ஆகலை. ஆப்கானிஸ்தானுமே அப்போது இந்தியாவில் தான் இருந்தது. அப்போத்துடைய ஜனத்தொகை வந்து வெறும் 35 கோடி தான், அகண்ட பாரதம். அந்த சமயத்தில் ராம்தாஸ் பாபா 7 லட்சம் சிஷ்யர்களை உருவாக்கினாராம். அப்போது இது ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு. இந்த 7 லட்சம் ஜீவன்களை உதாரணம் பண்ணது. ஒரு ஜீவனையும் கையை பற்றி அவருடைய காதில் நாம உபதேசம் பண்ணி நிதாய் கௌராங்கு கிட்ட ஆத்ம சமர்ப்பணம் அந்த ஜீவனை பண்ணி அப்படி அந்த ஜீவன்களை உதாரணம் பண்ணார். கல்கத்தா வந்து சேர்ந்த நாள் முதல் ஒரு நாள் கூட எங்கேயும் உட்காராம அயர்ந்து போகாம தெரு தெருவா மூல முடுக்குகள்லாம் போய் நாம பிரச்சாரம் பண்ணுவார். யாராவது மாம்சம் சாப்பிட்றவன் இருந்தானா அவன் வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இன்றைக்கி நாம பஜனை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஆஹா இவன் வந்து கசா கடைக்காரன், இவனுடைய வீட்டில் போய் நான் எப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு யோசித்து பார்க்காம தயங்காமல் உடனே அவனுடைய வீட்டுக்கு ஓடி போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். ஆனால் அங்கே தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஆனால் அவன் கூப்பிட்டா அவன் வீட்லேயும் போய் நாம பிரச்சாரம் பண்ணுவார். பாபாஜி மகாராஜ் ராம்தாஸ் பாபாவை நாம சங்கீர்த்தன் பண்ணணும் கூப்பிட்டா அப்படின்னா அந்த வீட்டில் போய் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பஜனைலாம் கிடையாது. இன்றைக்கி சாயங்காலம் கீர்த்தன் பண்ணதுக்காக ஒரு இடத்துக்கு போனார்னா 3 நாள் அந்த இடத்துலையே தான் தங்கியிருப்பார், கிளம்ப மாட்டார். முதல் நாள் வந்து ஹரிவாசரம்னா ஏகாதசி கிடையாது, ராத்திரி முழுசும் விடிய 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 நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். மறுநாளைக்கு அஷ்டயாம நாம சங்கீர்த்தன் சேவா அதை பண்ணுவார். அதுக்கப்புறமா அதுக்கும் மறுநாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணி அதுக்கப்புறம் பண்டாரா, அதுக்கப்புறமா தான் கிளம்புவார் அந்த இடத்த விட்டு. அப்போது ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் 3 நாள் கீர்த்தனம் பண்ணார் அப்படின்னா அந்த பூரா கிராமமும் வைஷ்ணவர்களாக மாறிடுவாளாம். பூரா கிராமமும் அப்படியே வைஷ்ணவாலாம் மாறிடுவாளாம். அப்படி இவருடைய நாம பிரச்சாரம் வந்து ரொம்ப அதிதீவிர கதியில் பண்ணிட்டு இருந்தார். தனக்கே ரோகம் என்றைக்கும் ஒரு நாளைக்கு வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார். ரொம்ப மழை வெள்ளமாக இருக்குது அப்படின்னா மிருதங்கத்தை தூக்கி தலைமையில் வச்சுட்டு இடுப்பளவு நீராக இருந்தாலும் நடந்து போய் அடுத்த கிராமத்துக்கு போய் அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை ஒரு நாள் கூட நிறுத்தாமல் பண்ணுவார். இந்த நாம் மகிமா கீர்த்தன், நித்யானந்த மகிமா கீர்த்தன் அப்படிலாம் நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணி லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நாம உபதேசம் பண்ணி கரையேற்றின பெருமை இந்த நாமாச்சாரியார்ன்ற பேர் இவருக்கு வந்ததுக்கு காரணம்
லட்சக்கணக்கானவர்களை இவர் தன்னுடைய சிஷ்யர்களாக ஆக்கிண்டு இப்படி நாம் சங்கீர்த்தனம் பண்ண வச்சிருக்கார். சதா சம்சாரிகளோட விவகாரம் வச்சுக்கிறார் இவர் அப்படின்னு இவரை பற்றி சில பேர் பேசுவா. அப்போ அவர் சொல்லுவார், என் விவகாரம் சம்சாரிகளோட தான், ஆனால் என்னுடைய பிரபாவம் அவ மேலே விழுந்துடுத்து அப்படின்னா அவ உத்தாரணம் ஆயிடுவா. அப்போது அவா பிரபாவம் என் மேலே விழுந்து நான் சம்சாரி ஆக மாட்டேன். என் பிரபாவம் அவா மேலே விழுந்து அவள் நாம உச்சாரணம் பண்ண ஆரம்பித்து நாம் சங்கீர்த்தனத்தில் அப்படியே தெளிச்சு போயிடுவா அப்படின்னு சொல்லுவார். நிரந்தர பிரேம அவஸ்தையில் பல நாட்கள் உழல்வார். கீர்த்தன் செய்யும் போது பார்த்தா தன்னையே மறந்து அப்படியே உட்கார்ந்துன்ற ஆசனத்துக்கு மேலே அப்படியே அவருடைய சரீரம் கிளம்புமா. அப்படி ஒரு நாம் சங்கீர்த்தனம் பண்ணுவார். எப்படி மகாபிரபுவனுடைய கண்கள்லேருந்து அப்படியே நீர் பீச்சாங்குழல் மாதிரி பீச்சி அடிக்குமோ அது மாதிரி படே பாபாஜிக்கு இருந்தது. அதே மாதிரி ராம்தாஸ் பாபாவும் அப்படி சங்கீர்த்தனம் பண்ணும்போது அப்படி தன்னை மறந்து அப்படியே தன் கண்கள்லேருந்து அப்படியே பிரவாகமாக நீர் கொட்டுறதில்ல, நீர் பீச்சை அடிக்கும் அப்படின்றார். இவருக்கு 2 சிஷ்யர்கள் உண்டு, நந்ததாஸ் வசந்ததாஸ் அப்படின்னு. அவள் 2 பேரும் 2 பக்கமும் உட்கார்ந்துட்டு அவள் மிருதங்கம் வாசிப்பா. என்றைக்கும் பாபாவை தனியாக விடவே மாட்டா இந்த 2 சிஷ்யர்களும். அப்போ பாபா கண்லேருந்து அப்படியே நீர் பீச்சி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவோமே, அதை இவ தன்னுடைய ஒரு துணியிலால் அப்படியே அதை இது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்படி ஒரு கீர்த்தன் பண்ணுறதுக்கு இவர் ஒரு இடத்துக்கு வரப்போகிறார். நாளைக்கு இந்த இடத்துல கீர்த்தன் ராம்தாஸ் பாபா வரார் அப்படின்னா 10,000 பேர் கூடுவாளாம் அந்த இடத்துல. மைக்கு வசதியெலாம் அந்த காலத்தில் கிடையாது. இவருடைய சரீரம், இவருடைய சாரீரம் இவருக்கு அப்படி ஒரு மதுரமான கண்டம், அப்படி சரீரத்தில் ஒரு ஆவேசம் வருமா. பிரதிதினம் 200 பேர் 300 பேருக்கு தீட்சை கொடுப்பாராம். காலையில் ஆன்மீகம் முடிச்சுட்டு தீட்சா கொடுக்க கிளம்பிடுவார். பாபாஜி ராம்தாஸ் பாபாஜி பிரதி தினம் ஹனுமான் சாலிசா பாட் பண்ணுவார். நீங்கள் கௌர் பக்தி தானே, நீங்கள் ஹனுமான் சாலிசா படிக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாளாம். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்வார் அப்படின்னா, எப்படி ஹனுமான் ஒரே ராம பக்தனாக இருந்தாரோ அந்த ஹனுமான்ஜி எனக்கு சதா கிருப்பை பண்ணி கௌர் பக்தனாக நிரந்தரம் ஜென்ம ஜென்மம் இப்படியே கௌர் பக்தனாக நான் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும், அதுக்காகவே தான் ஹனுமான் சாலிசா நான் இப்படி பாட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாராம். அதுக்கப்புறம் பிரசாத விநியோகம்லாம் நடக்கும். அப்படி இவருடைய நாம் சங்கீர்த்தனம், இவருடைய பிரபாவம் அப்பேற்பட்டது, ரொம்ப வசத்தியானது. பரம்பூஜ்ய காளியா தாதாஜி, மதுசூதன் மகாராஜ் இவெல்லாம் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு இங்கே வருவா. எங்கே ராம்தாஸ் பாபா இருக்காரோ அந்த இடத்துக்கு வருவா. அப்போ ராம்தாஸ் பாபாவுக்கு 100-150 பேர், எந்த இடத்துல அவர் தங்குறாரோ 200 பேர் அவாவா ஆற்றுல பண்ண கட்டோரியில், சின்ன சின்ன கட்டோரியில் சாகு, சப்ஜி, பூரி எல்லாத்தையும் எடுத்துன்னு வச்சுருவா. நாங்கள் பண்ண பிரசாதம் சாப்பிட்ணும் ராம்தாஸ் பாபா, நாங்கள் பண்ண பிரசாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லோரும் கொண்டு வைப்பா. எதையும் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டார், அவள் மனசு புண்படுமே அப்படின்னு. ஒருவேளை தான் ஆகாரம் எடுத்துப்பார். அப்போ தன்னுடைய எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு உட்காந்து ஆகாரம் வந்திருக்கா அந்த காளியாதாஸ் பாபா, மதுசூதன் மகராஜ் அவளோட உட்காரும்போது பாபா என்ன பண்ணுவாராம், பாபா கையில் ஒரு பெரிய மரக்கரண்டி இருக்குமா. அதை வச்சுன்னு அந்த 150, 200, 300 கிண்ணம், எத்தனை கிண்ணம் கட்டோரி அங்கே இருக்கோ அத்தனத்துலேயும் அந்த சின்ன ஸ்பூன் மாதிரி இருக்கிற அந்த பெரிய மரக்கரண்டி அது உள்ளே விட்டு விட்டு துளி 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 அதுலேருந்து எடுத்து சாப்பிடுவாராம். அப்புறம் எல்லா கிண்ணத்துக்குள்ளேயும் தன்னுடைய கை விரலை அப்படியே வச்சு ஸ்பர்ஷிப்பாராம். அதுக்கப்புறம் தனக்கு வேண்டியது கொஞ்சம் தான் சாப்பிடுவார், அது சாப்பிடுவாராம். அவள் மனசு நோகக்கூடாதுன்றதுனால அவளை ஆசீர்வதித்து திரும்பியும் அந்த கட்டோரி பிரசாதம் அவளுக்கிட்டேயே வாழ்ந்து எடுத்துன்னு போயிடுவாள். அப்படி தான் அவர் ஆகாரம் பண்ணுவார். குரு பூர்ணிமா அன்னைக்கு மட்டும்தான் அவரை ஸ்பர்ஷித்து
நமஸ்காரம், அவருடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணலாம். மீதி நாட்கள் அவரை தொட முடியாது. அன்னைக்கு வரவா அத்தனை பேருமே துணிமணிகள், பழங்கள், இதர வஸ்துக்கள், மளிகை சாமான்கள் அப்படி என்னமோ நிறைய கொண்டு அப்படியே மலை மாதிரி குவிச்சிடுவாராம் அன்னைக்கு, அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு. அப்போது என்ன பண்ணுவாராம், படே பாபா தன்னுடைய நாம் சங்கீர்த்தன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அதுலேருந்து ஒரே ஒரு பழம், ஒரு வஸ்திரம் மட்டும் எடுத்துட்டு மீதி அத்தனையும் சக்கிமாஜியை கூப்பிட்டு எடுத்துன்னு போயிட சொல்வாராம். ஏன்னா இந்த குரு பூர்ணிமாவே பாட்வாடியில் வச்சு தான் வருஷம் நடக்கும். எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் குரு பூர்ணிமா அப்படின்னா உடனே பாட்வாடிக்கு வந்துடுவார் ராம்தாஸ் பாபாஜி. வருஷம் பூரா வந்து வைஷ்ணவ சேவா, அன்னதான சேவா, வஸ்திர சேவா, இது அத்தனையும் சக்கிமாஜி தானே பண்ணுறா. யார் வராளோ சக்கிமாஜி இருக்கிற இடத்துக்கு இந்த பாட்வாடிக்கு வந்துடுவா. குளிச்சுட்டு அவள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கேயே தான் ஆகாரமும் பண்ணுவா. அவளுக்கு வஸ்திரங்களும் சக்கிமாஜி கொடுப்பா. அதனால் என்கிட்ட இதெல்லாத்தையும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் அந்த அம்மா தானே விநியோகம் பண்ணணும்னு சக்கிமாஜியை கூப்பிட்டு அவளை எடுத்துக்க சொல்லுவாராம். அப்படி ஒரு வைராக்கிய பூர்ண புருஷர் இவர். படே பாபாஜி வந்து எந்த கரத்தாளம் கையில் வச்சுட்டு அவர் பஜனை பண்ணாரோ, கீர்த்தன் பண்ணாரோ, படே பாபாஜியினுடைய அந்திம் லீலா அன்றைய தினம் அவருக்கு பக்கத்தில் கோவிந்தாஸ்ஜி, சீதல் தாஸ்ஜி, அப்புறம் இந்த ராம்தாஸ் பாபாஜி, இவ 3 பேர் தான் பக்கத்தில் இருந்தா. படே பாபாஜியினுடைய சுவாசம் சரியாக இல்லை அப்படின்னோடனே கோவிந்தாஸ்ஜி கிளம்பி வைத்தியரை அழிச்சுன்னு வரத்துக்காக போனார். சமாஜ்வாட்டியில் வந்து இன்றைக்கும் எங்கே படே பாபாஜியினுடைய சமாதி இருக்கோ அந்த இடத்துல காலையிலேயே போய் அந்த இடத்துல உட்காந்துட்டாராம் தானே படே பாபாஜி. கேட்டால் இதுதானே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு அடிக்கடி சொல்கிற இடம். அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டார் காலையிலேயே. இன்றைய தினம் ராம்தாஸ் பாபாஜிக்கு உள்ளூரில் ஒரு பயம் வந்தது, மனசு சரியில்லை, கண்கள் கலங்கி கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் வழியிறது, ரொம்ப வருத்தமாக இருந்தார். உடனே படே பாபாஜி பார்த்தார். ராம்தாஸ் பையா, ராம் பையா இங்கே வா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டார். தன்னுடைய ஜால்ரா, படே பாபாஜி தன காலம் உபயோகப்படுத்தின்ற ஜால்ரா, எந்த ஜால்ராவை வச்சுண்டு அந்த விருட்சமும் நர்த்தனம் ஆடித்தோ, எந்த ஜால்ரா போட்ட போது மரித்த ஸ்திரீயும் மசானத்தில் எழுந்துட்டாளோ, எந்த ஜால்ரா வச்சுண்டு கீர்த்தன் பண்ணி கல்லும் உருகினதோ, அப்பேற்பட்ட அந்த ஜால்ராவை இன்றைய தினம் ராம்தாஸ் கையில் கொடுத்தார். முடிஞ்ச வரைக்கும் நாம பிரச்சாரம், தேகம் ஓயற வரைக்கும் நாம பிரச்சாரம் பண்ணிகிட்டே இரு, ஜாத்ரா பண்ணிகிட்டே இரு, ஒரே இடத்துல இருக்காத. எப்போ முடியலன்னு ஆயிடுத்தோ அப்போ நீ தனியாக உட்காந்துட்டு நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம் இதை விடாத அப்படின்னு அந்த தாளை வந்து ராம்தாஸ் பாபா கையில் கொடுத்தார். ராம்தாஸ் பாபா உடனே அந்த தாளத்தை கையில் வாங்கின அடுத்த க்ஷணம், நிதாய் கௌராதே ஷாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம், நிதாய் கௌராதே ஷாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் அப்படின்னு அந்த ஜால்ராவை அப்படியே சப்திச்சுண்டு நாம் சங்கீர்த்தன் உரத்த குரலில் பண்ண, அதை கேட்டுண்டே அந்த நாமத்திலேயே படே பாபாஜி லீலா சம்வரணம் ஆகிட்டார். ஆக ஜீவே தயா அப்படின்னா நித்யானந்தாஸ், நாமே ருச்சி அப்படின்னா அதுக்கு ராம்தாஸ் பாபாஜி, வைஷ்ணவ சேவா அப்படின்னா அதுக்கு சக்கிமாஜி. இப்படி தன்னுடைய காலம் பூரா தன்னுடைய குருநாதர் எதிர்பார்த்தா மாதிரி நாம் சங்கீர்த்தன் பண்ணி லட்சக்கணக்கான சிஷ்யர்களை உருவாக்கினார். ஒரு தடவை படே பாபாஜி கனவுல வந்து இந்த வேஷி பஜார் இருக்கு கல்கத்தாவில், அந்த இடத்துல போய் ஆயிரக்கணக்கான வேசிகளுடைய வீடுகள் இருக்கு, அவள் எல்லாரையும் நீதான் உத்தாரணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்னையிட, உடனே மறுநாள் காலையில் எழுந்த உடனே தன்னுடைய ஆணையங்கள்லாம் முடிச்சுட்டு நேராக அந்த வேஷி பஜாருக்கு போனார். அங்கே நின்றுண்டு அந்த கரத்தாள் வச்சுண்டு நாம் சங்கீர்த்தன் பண்ணார். அப்படி அவர் பண்ண உடனே வைஷ்யர்கள், அந்த வைஷ்யா பேசிகள்லாம் அவாவா வீட்டை விட்டுட்டு பாபா கீர்த்தனத்தை கேட்கறதுக்கு ஓடி வந்தானா. எப்படி குழந்தைகள் வந்து அம்மாவனுடைய குரலை கேட்ட உடனே எப்படி குழந்தைகள் ஓடி வருமோ அப்படி அவளுடைய சித்தங்கள்லாம் பரிவர்த்தனமாகி அவளுடைய சித்த சுத்தி ஏற்பட்டு அவள் வச்சுருந்த ஆபூஷணங்கள், அவள் சேர்த்து வச்ச தனங்கள் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு ராம்தாஸ் பாபா பின்னாடி ஓடி வந்தா. ஹரிதாஸ் டாக்கூர் வந்து ஒரு வேசிக்கு கிருபாதானம் பண்ணார். ஆனால் ராம்தாஸ் பாபா ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான வேசிகளை உத்தாரணம் பண்ணார்.
இப்படி பல லீலைகள் தன்னுடைய ஆயுள் பரியந்தம் பண்ண பெருமை ராம்தாஸ் பாபாஜியை சாரும். அப்படி ராம்தாஸ் பாபாஜியினுடைய சரித்திரம் அது அற்புதமான சரித்திரம். இதை ஸ்மரிச்சுக்கிற பாக்கியத்தை கொடுத்த நம்முடைய குருநாதருக்கு கோட்டி கோட்டி வந்தனம். பஜனித்தாய் கௌராதே ஷியாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம், நித்தாய் கௌராதே ஷியாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம். ஜெய் போலோ ஸ்ரீ बड़े बाबा जी की जय, जय बोलो श्री रामदास बाबा जी की जय. राधे कृष्णा सखीस. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्णा.